வாழ்க்கையில் சில விபத்துகள் எந்த ஒரு எச்சரிக்கையும் இன்றி ஒரு நொடியில் நம் ஒட்டுமொத்த உலகத்தையே உலுக்கி விடுகின்றன. எந்த ஒரு முன் அறிவிப்போ சிக்னலோ இருக்காது. வெறும் ஒரே ஒரு அதிர்ச்சி, எல்லாம் சிதறி போய்விடும். இன்றைய கதையும் அப்படிப்பட்டதுதான். உலகத்தின் இரக்கமற்ற தன்மையை கண்டும் தன் துணிச்சலை மட்டும் கைவிடாத ரம்யா என்ற ஒரு பெண்ணின் கதை இது. ஹரியானாவில் உள்ள ஒரு சிறிய கிராமம். அது ஒரு கோடை காலம், மதிய நேரம். வானத்திலிருந்து நெருப்பு மழை பொழிவது போல் வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது. கிராமத்து சிறிய வீடொன்றில் ரம்யா அடுப்பின் அருகே அமர்ந்திருந்தாள். அவளது நெற்றியில் வியர்வை துளிகள். அவளது வாழ்க்கையின் இன்னல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது போல வழிந்தோடின. சில நாட்களுக்கு முன்புதான் ரம்யா தன் கணவனை ஒரு சாலை விபத்தில் இழந்திருந்தாள். அவளது கணவர் ஜஸ்விந்தர் ஒரு லாரி ஓட்டுநர், மிகவும் எளிய உழைப்பாளி மனிதர். அவருடன் ரம்யாவின் வாழ்க்கை மிகவும் வசதியானதாக இல்லை என்றாலும் மகிழ்ச்சியாக இருந்தது. அன்று கூட ஜஸ்விந்தர் வீட்டில் இருந்து புறப்படும் போது, ரம்யா, எனக்கு இனிமேல் லாரி ஓட்டுவதில் விருப்பமில்லை. சாலையோரமாக ஒரு உணவகம் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். உன்னுடைய கைவண்ண சமையல் மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்று சொன்னார். அதற்கு ரம்யாவும் புன்னகைத்து கொண்டே, சரி, முதலில் சீக்கிரம் வீட்டிற்கு வாருங்கள், பிறகு இருவரும் சேர்ந்து திட்டமிடலாம் என்றார். ஆனால் அந்த சீக்கிரம் வரப்போகும் நாள் ஒருபோதும் வராது என்று யாருக்கு தெரியும்? அன்று இரவு காவல்துறையினரிடமிருந்து போன் வந்தது. உங்கள் கணவர் விபத்துக்குள்ளாகிவிட்டார் என்று. ஒரே ஒரு கணத்தில் ரம்யாவின் ஒட்டுமொத்த உலகமும் சிதைந்து போனது. கணவன் மறைந்த பிறகு ரம்யா முற்றிலும் தனித்து விடப்பட்டாள். சம்பாதிப்பதற்கோ அவளை பார்த்து கொள்வதற்கோ யாரும் இல்லை. அவள் தன் பெற்றோர் வீட்டிற்கு சென்றாள். ஆனால் அங்கே அவளுக்கு எந்த ஒரு பாசமும் கிடைக்கவில்லை. அவளது பெற்றோர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டனர். மூத்த அக்காவின் வீட்டிலும் அவளுக்கு முன்பிருந்த இடம் இப்போது இல்லை. அக்காவின் கணவனின் புத்தியும் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. ஒரு நாள் அவன் அவளிடம் தவறாக நடக்க முயன்றான். ரம்யா எப்படியோ அவனிடமிருந்து தப்பித்து அங்கிருந்து ஓடி வந்தாள். கண்களில் பயம், இதயத்தில் கேள்விகள். இனி எனக்கான இடம் எங்கே இருக்கிறது? அவள் தன் புகுந்த வீட்டிற்கு திரும்பினாள், அங்கே ஏதேனும் ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில். ஆனால் ஜஸ்விந்தரின் 3 அண்ணன்களும் மாமனாரும் முகத்தில் அடித்தாற் போல் கூறிவிட்டனர், இனி இந்த வீட்டில் உனக்கு எதுவும் இல்லை. நீ உன் பெற்றோர் வீட்டிற்கு போ, அல்லது உனக்கு விருப்பமான இடத்திற்கு போ. இந்த வீட்டிற்கும் உனக்கும் உள்ள பந்தம் இத்துடன் முடிந்தது. கிராமத்து பஞ்சாயத்து கூட்டப்பட்டது. பஞ்சாயத்தார், அவள் ஜஸ்விந்தரின் மனைவி, அவளுக்கு ஒரு அறை கொடுங்கள் என்றனர். குறைந்தபட்சம் தலைக்கு மேல் ஒரு கூரையாவது இருக்கட்டும் என்றனர். அதனால் அவளுக்கு புகுந்த வீட்டில் ஒரு சிறிய அறை ஒதுக்கப்பட்டது. சரி, வீடு கிடைத்து விட்டது. ஆனால் வயிற்று பசிக்கு என்ன செய்வது? ரம்யா இதற்கு முன்பு ஒருபோதும் வீட்டை விட்டு வெளியே சென்று வேலை செய்ததில்லை. ஆனால் வாழ்க்கை கற்றுக் கொடுக்காத பல விஷயங்களை மனிதனுக்கு பசி கற்றுக் கொடுத்து விடுகிறது. பல இரவுகள் அவள் வெறும் தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு தன் வயிற்றை நிரப்பிக் கொண்டாள். பலமுறை கிராமத்து பெண்களிடம் கடன் கேட்டாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவளுக்கு ஏச்சு பேச்சுத்தான் மிஞ்சியது. இவள் இளம் வயது விதவை, வேலை ஒன்றும் செய்ய மாட்டாள். இவள் எப்படிதான் தன் வயிற்றை வளர்க்கிறாளோ தெரியவில்லை என்று பேசினர். அப்போது அவளது காதுகளில் ஜஸ்விந்தரின் அந்த வார்த்தைகள் மீண்டும் ஒலித்தன, உணவகம் ஆரம்பிக்கலாம் என்று. அன்றே ரம்யா ஒரு முடிவெடுத்தாள். இனி பயப்படக்கூடாது. இனி யாருக்கும் முன்னே கையேந்த கூடாது. தன் சொந்த காலில் நின்று எதையாவது சாதித்து காட்ட வேண்டும். கிராமத்தின் எல்லையோரமாக ஒரு பெரிய நெடுஞ்சாலை கடந்து சென்றது. அது ஹரியானாவையும் பஞ்சாபையும் இணைக்கும் சாலை. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான லாரிகள், பேருந்துகள் மற்றும் கார்கள் அந்த வழியே கடந்து சென்றன. ரம்யா ஒரு முடிவெடுத்தாள். அந்த சாலையோரமாக ஒரு மரத்தின் நிழலில் ஒரு சிறிய கடையை ஆரம்பிக்க நினைத்தாள். கடை வைப்பதற்கு தள்ளுவண்டி இல்லாததால் ஒரு பாயை விரித்து கொண்டாள். 2 கிலோ மாவை பிசைந்தாள். உருளைக்கிழங்கு மசால் செய்தாள். சில தட்டு ஸ்பூன்களை எடுத்துக்கொண்டு ஒரு வாளியில் தண்ணீரையும் நிரப்பி கொண்டாள். கையில் ஒரு பையை ஏந்தினாள். முதல் முறையாக அந்த கிராமத்து பெண் ரம்யா ஏதோ ஒன்றை விற்பனை செய்வதற்காக சாலையில் கால் பதித்தாள். ஆனால் அவளது கால்கள் நடுங்கின. இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. கண்களில் பயம், மனதில் ஒரே ஒரு கேள்வி, மக்கள் என்னிடம் உணவு வாங்குவார்களா, அல்லது என்னை நோக்கி விரல் நீட்டி பேசுவார்களா? நீண்ட நேரம் அவள் அந்த மரத்தின் அடியிலேயே அமர்ந்திருந்தாள். லாரிகள் வந்த வண்ணம் இருந்தன. ஆனால் எதையும் நிறுத்துவதற்கு அவளுக்கு துணிச்சல் வரவில்லை. இறுதியாக அவள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஒரு லாரி ஓட்டுநருக்கு கை காட்டினாள். அந்த லாரியும் நின்றது. ஓட்டுநர் கீழே இறங்கி, என்ன விஷயம் மேடம் என்றான். ரம்யா திக்கி திணறி, அது சாப்பாடு இருக்கு, 20 ரூபாய்க்கு பூரி கிழங்கு என்றாள்.
அந்த ஓட்டுநர் வாய்விட்டு சிரித்தான். சாப்பாடா? எனக்கு லட்டு வேணும், அதோடு நீயும் என் கூட வரணும், வா வண்டியில் ஏறு என்றான். அவன் ரம்யாவின் ஆடைகளையும் முகத்தையும் தவறான பார்வையோடு பார்த்து சில அசிங்கமான வார்த்தைகளை கூறி சிரித்துக்கொண்டே லாரியை எடுத்துக்கொண்டு கிளம்பி சென்றான். ரம்யா அங்கேயே திகைத்து நின்று விட்டாள். கையில் பூரி கிழங்கு தட்டு, கண்களிலோ கொட்டும் கண்ணீர். அவள் வானத்தை பார்த்து கதறினாள். கடவுளே, மரியாதையாக உழைத்து வாழும் பாதை இதுதானா? எல்லோரும் என்னை இந்த நோக்கில் தான் பார்ப்பார்களா என்று விம்மி விம்மி அழுதாள். அந்த நொடி அவள் மனதளவில் முற்றிலும் உடைந்து போகும் தருணமாக இருந்தது. ஆனால் இந்த நிமிடம்தான் அவளது கதையையே தலைகீழாக மாற்றி அமைத்தது. பின்னால் இருந்து மற்றொரு லாரி வந்து நின்றது. இந்த முறை லாரியிலிருந்து ஒரு எளிய நேர்மையான மனிதர் இறங்கினார். அவர் பெயர் ராமு. அவர் ரம்யா அழுவதை கண்டு அருகில் வந்து கேட்டார், என்ன ஆச்சு சகோதரி, யாராவது ஏதாவது சொன்னார்களா? ரம்யா முதலில் எதுவும் சொல்லவில்லை. பின்னர் கண்களில் கண்ணீருடன் கூறினாள், இல்லை, ஒன்றுமில்லை. ராமு மீண்டும் அவளிடம் கேட்டார், நீ ஏதோ விற்று கொண்டிருந்தாயே? ஆம், பூரி கிழங்கு 20 ரூபாய் என்றாள். சரி, 2 பிளேட் கொடு, நானும் என் கிளீனரும் சாப்பிடுகிறோம். ராமும் அவனது கிளீனரும் அங்கேயே அமர்ந்து சாப்பிட தொடங்கினர். ஒருவேளை சாப்பாடு அவ்வளவு ருசியாக இருந்திருக்கலாம், அல்லது ராமு அவளுக்கு எப்படியாவது தைரியமூட்ட வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அவர் புன்னகைத்துக் கொண்டே, மிகவும் பிரமாதமாக சமைத்திருக்கிறீர்கள் சகோதரி, இனிமேல் தினமும் இங்கேதான் சாப்பிடுவோம் என்றார். அவர்கள் 100 ரூபாய் கொடுத்துவிட்டு மீதமுள்ள உணவையும் பார்சல் கட்டி கொண்டனர். ரம்யாவின் கண்களில் ஒரு மெல்லிய பொலிவு திரும்பியது. அவளது இதயம் சொன்னது, ஒருவேளை இந்த உலகம் முழுவதும் கெட்டதாக இருக்காது என்று. ஆனால் அன்றைய தினம் அவளுக்கு 200 ரூபாய்க்கு மேல் வியாபாரம் ஆகவில்லை. மீதமிருந்த உணவு வீணாக போனது. அன்று இரவு வீட்டிற்கு சென்ற அவள் யோசித்தாள், இல்லை, இது என்னால் முடியாது. மக்கள் உணவை விட என்னைத்தான் அதிகமாக உற்று பார்க்கிறார்கள். அவள் முற்றிலும் சோர்ந்து போனாள். ஆனால் அவளுக்குள் எங்கோ ஆழத்தில் இருந்த ஜஸ்விந்தரின் நினைவும் அந்நியனான ராமுவின் அந்த நம்பிக்கையும் அவளை தடுத்தன. அடுத்த நாள் காலையில் அவள் ஒரு முடிவெடுத்தாள். இல்லை, அந்த ஒரே ஒரு நல்ல மனிதருக்காவது நான் மீண்டும் செல்வேன். ஒருவேளை அவர் இன்றும் வரலாம். அவள் மீண்டும் சாப்பாடு சமைக்கிறாள். பையை எடுக்கிறாள். அதே மரத்தின் அடியில் சென்று அமர்கிறாள். ஏனென்றால் இப்போது அவளிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. சில நேரங்களில் வாழ்க்கையில் ஒரு சிறிய நம்பிக்கையும், ஒரு புதிய அந்நியரின் சில நல்ல வார்த்தைகளும், ஒரு உண்மையான புன்னகையும் எவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்து விடுகிறது என்றால், முற்றிலும் உடைந்த ஒரு மனிதனை கூட மீண்டும் எழுந்து நிற்க செய்துவிடும். ரம்யாவின் வாழ்க்கையிலும் அப்படிதான் நடந்தது. அன்று இரவு அவள் அழுது அழுது ஓய்ந்தாள். மிகவும் உடைந்து போனாள். ஆனால் காலையில் ஜஸ்விந்தரின் வார்த்தைகளும் ராமுவின் முகமும் மீண்டும் மீண்டும் அவளது கண்களுக்கு முன்னே வந்து சென்றன. அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள், நான் இப்போது தோற்றுவிட்டால் எனக்கு வேறு எந்த வழியும் இருக்காது. என் கைவண்ண சமையலை மரியாதையோடு சாப்பிட ஒரு நல்ல மனிதராவது இருக்கிறாரே. அவளது சிறிய அறைக்குள் காலையில் வெயில் நுழைந்தது. வாழ்க்கை அவளை மீண்டும் அழைப்பது போல இருந்தது. எழுந்திரு, போராடு, இன்னும் எல்லாம் முடிந்து விடவில்லை. ரம்யா தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள். மீண்டும் 2 கிலோ மாவை பிசைந்தாள். உருளைக்கிழங்கு மசால் செய்தாள். சட்னி தயாரித்தாள். மேலும் தட்டு, டம்ளர் மற்றும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டாள். அவளது காலடிகள் இப்போது நேற்றைய போல பயந்து நடுங்கவில்லை. இதயத்தில் பயம் இருந்தாலும் எங்கோ ஒரு நம்பிக்கை இருக்கத்தான் செய்தது. நேற்றைய தினம் அவளுக்கு அவமானமும், அதே வேளையில் மனிதநேயத்தின் ஒரு துளியும் கிடைத்த அதே பழைய மரத்தின் அடியை அவள் மீண்டும் சென்றடைந்தாள். சில மணி நேரங்கள் கடந்தன. சாலையில் லாரிகளும் வாகனங்களும் எப்போதும் போல வந்து போய் கொண்டிருந்தன. நேற்று ராமு வந்த அந்த வழியையே ரம்யாவின் கண்கள் மீண்டும் மீண்டும் தேடி பார்த்தன. அவர் இன்றும் வருவாரா, அல்லது நேற்று சும்மா ஒரு முறைதான் வந்து சென்றாரா? இதயத்தில் கேள்விகள் பல இருந்தாலும் அவள் தன் இடத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். மதிய வேளையில் தொலைவில் இருந்து ஒரு பெரிய நீல நிற லாரி வருவது தெரிந்தது. ரம்யாவின் இதய துடிப்பு சற்றே வேகமானது. அது அதே லாரிதான், அதே நம்பர் பிளேட், அதே ஹாரன் சத்தம். லாரி அருகில் வந்ததும் அவள் லேசாக கையாட்டியபடி எழுந்து நின்றாள். லாரி மெல்ல மெல்ல அந்த மரத்தின் அடியில் வந்து நின்றது. கதவு திறக்கப்பட்டு அதே மனிதர் ராமு கீழே இறங்கினார். ராமு சிரித்துக்கொண்டே, ஓஹோ சகோதரி, இன்னைக்கும் கடை திறந்துடுச்சா? ஆனா நேற்றைய பழைய சாப்பாட்டை எதுவும் எடுத்துட்டு வரலையே என்றார். ரம்யா சற்றே வெட்கப்பட்டு, இல்லை இல்லை, இன்னைக்கும் ஃப்ரெஷ்ஷா தான் சமைச்சிருக்கிறேன் என்றாள். ராமு வாய்விட்டு சிரித்தார். நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். சரி, இன்னைக்கு மெனுவில் என்ன புதுசா இருக்குன்னு பார்ப்போம் என்றார். இந்த முறை அவருக்கு பின்னால் அவரது கிளீனர் மட்டும் இல்லை, மேலும் 2 லாரி ஓட்டுநர்களும் இருந்தனர்.
அனைவரும் சிரிப்புடன், அண்ணி சாப்பாடு போடுங்க, நேற்று சாப்பிட்டது ரொம்ப அருமையா இருந்தது என்றனர். ரம்யா பூரி கிழங்கு பரிமாற தொடங்கினாள். அவளது கைகளில் இப்போது பதற்றம் குறைந்து தன்னம்பிக்கை சற்று அதிகமாக இருந்தது. ராமுவும் அவளுக்கு உதவ தொடங்கினார். தண்ணீர் டம்ளர் கொடுப்பது, தட்டுகளை எடுத்து கொடுப்பது என உதவினார். சிறிது நேரத்திலேயே 4-5 லாரி ஓட்டுநர்கள் அங்கே ஒன்றாக அமர்ந்து சாப்பிட தொடங்கினர். சாலையோரத்து மரத்தடி பாய் இப்போது மெல்ல மெல்ல ஒரு சிறு கடை கலையோடு களை கட்டத் தொடங்கியது. ஒரு லாரி ஓட்டுநர் சாப்பிட்டு கொண்டே, அண்ணி, இப்படி ஒரு சுவை எங்களுக்கு பெரிய பெரிய உணவகங்களில் கூட கிடைத்ததில்லை. நீங்க தினமும் இங்கேயே கடை போடுங்க என்றார். மற்றொருவர், இனிமேல் எங்களோட மதிய சாப்பாடு இங்கேதான் என்றார். ரம்யாவின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. பல மாதங்களாக தொலைந்து போயிருந்த புன்னகை அது. மதியத்திற்கு பிறகு ராமு புறப்படும் போது, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுங்க, நாங்க எல்லாரும் ஒன்னா இங்கே நிற்போம் என்று கூறிவிட்டு லாரியை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். ரம்யா அவர் செல்வதையே நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். எந்த ஒரு எதிர்பார்ப்போ சுயநலமோ இன்றி தன் போராட்ட பாதையில் ஒரு நல்ல துணை கிடைத்து விட்டதை அவள் உணர்ந்தாள். அடுத்த சில நாட்களில் ரம்யாவின் அந்த சிறிய கடை அந்த நெடுஞ்சாலையில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு இடமாக மாறியது. லாரி ஓட்டுநர்கள் வந்து சாப்பாடு சாப்பிடுவார்கள், அரட்டை அடிப்பார்கள், ரம்யாவை அண்ணி என்று மரியாதையோடு அழைப்பார்கள். சில நேரங்களில் யாராவது தவறான பேச்சுக்களை பேசினாலும் ராமு அங்கே இருக்கும் வரை அனைத்தும் எல்லைக்குள்ளேயே இருந்தது. ராமு பெரும்பாலும் எல்லாரையும் விட முதலாவதாக வருவார், கடைசியாக புறப்பட்டு செல்வார். நாட்கள் நகர்ந்தன. ரம்யாவின் தினசரி வருமானம் இப்போது 200 ரூபாயிலிருந்து உயர்ந்து 700-800 ரூபாய் வரை எட்டத் தொடங்கியது. அவள் இப்போது தினமும் 5 கிலோ மாவை பிசைந்தாள். 2 விதமான காய்கறிகளை சமைத்தாள். மாலையில் உடல் சோர்வடைந்தாலும் முகத்தில் ஒரு திருப்தியோடு வீடு திரும்பினாள். இப்போது அவளது அறையில் சாப்பாட்டின் வாசனையோடு சேர்த்து மற்றும் ஒரு விஷயமும் குடியேறி இருந்தது. அதுதான் நிம்மதியான தூக்கம். ஆனால் வாழ்க்கை சற்றே சீராக தொடங்கும் போதுதானே ஏதேனும் ஒரு புதிய சோதனை நம் கதவை தட்டுகிறது. ஒரு நாள் மாலை ரம்யா கடையை சுருட்டி கொண்டிருந்தாள். அப்போது அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒருவன் அங்கே வந்தான். அவன் கிராமம் முழுவதும் வதந்திகளை பரப்புவதில் பெயர் போனவன். அவன் குத்தலாக, அடேங்கப்பா ரம்யா, லாரி டிரைவர்களுக்கெல்லாம் அண்ணி ஆயிட்டியா, பணமும் வருது, மத்த எல்லாமும் நடக்குது போல என்று ஏசினான். அங்கிருந்த சில லாரி ஓட்டுநர்கள் அவனை ஆத்திரத்துடன் பார்த்தனர். ஆனால் அவன் சிரித்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். ரம்யாவின் முகம் வாடிவிட்டது. அவளது கண்களில் மீண்டும் அதே பழைய பயம் நிழலாடியது. ஆனால் ராமு அவள் அருகில் வந்து, நாய் குறைக்கும், அதற்காக ஒட்டகம் தன் நடையை மாற்றிக்கொள்ளாது. நீ சாப்பாடு சமைப்பதில் மட்டும் கவனம் செலுத்து, மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். மெல்ல மெல்ல சில வாரங்களிலேயே ரம்யாவின் கடை கிராமத்திலும் சுற்று வட்டாரத்து ஓட்டுநர்களுக்கிடையேயும் மிகவும் பிரபலமானது. ராமு சில நேரங்களில் சிறிய ஆலோசனைகளையும் கூறுவார். நாளையிலிருந்து ஒரு சின்ன இனிப்பும் வைங்க, லாரி டிரைவர்களுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும், கூடவே கொஞ்சம் ஊறுகாயும் கொடுத்துடுங்க. எந்த ஒரு கைமாறும் எதிர்பாராமல் ஒரு அந்நியன் தனக்கு ஏன் இப்படி உதவுகிறான் என்று ரம்யா வியந்தாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் ராமுவின் கண்களில் அவளுக்கு ஒரு உண்மையான குணம்தான் தெரிந்தது. எந்த ஒரு சுயநலமும் இல்லை. ஒரு நாள் ராமு புறப்படும் போது, நாளைக்கு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் பரிசு கொண்டு வருவேன் என்றார். ரம்யா என்ன என்று கேட்க அவர் சிரித்துக்கொண்டே, நாளைக்கு தெரிஞ்சிடும் அண்ணி என்றார். அடுத்த நாள் மதியம் ரம்யா கடையை விரித்து அமர்ந்திருந்தாள். அப்போது தொலைவிலிருந்து லாரிக்கு பதிலாக ஒரு சிறிய தள்ளுவண்டி வருவது தெரிந்தது. அதை ராமுவும் 2-3 ஓட்டுநர்களும் தள்ளி கொண்டு வந்தனர். ராமு சிரித்துக்கொண்டே, இந்தா பிரி, இனிமேல் நீ தரையில் உட்கார வேண்டியதில்லை, இதன் மேல் உணவை வைத்து வியாபாரம் செய், வேலையும் சுலபமாகும், தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கும் இங்கே ஒரு உணவகம் இருப்பது நன்றாக தெரியும் என்றார். ரம்யாவால் எதுவும் பேச முடியவில்லை. அவளது கண்களில் கண்ணீர் முட்டியது. தொண்டையில் வார்த்தைகள் அடைத்தன. அவள் மிகவும் மெதுவான குரலில், ராமு, எனக்காக இதையெல்லாம் ஏன் செய்கிறாய் என்றாள். அவர் புன்னகைத்தார். ஏனென்றால் சில நேரங்களில் எந்த ஒரு காரணமும் இல்லாமலேயே சிலரை நம் சொந்தமாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அன்று மாலை ரம்யா கடையை சுருட்டும் போது வானத்தில் லேசான இளஞ்சிவப்பு நிற அந்தி வெயில் படர்ந்திருந்தது. காற்றில் உணவின் வாசனையும் ஒருவித நிம்மதியும் கலந்திருந்தது. ரம்யா முதன்முறையாக தனியாக வானத்தை பார்த்து புன்னகைத்தாள். இப்போது அவளது வாழ்க்கை நிஜமாகவே ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி நகர்வதை அவள் உணர்ந்தாள். வாழ்க்கை பாதையில் எல்லாம் சற்று சீராக செல்ல தொடங்கும் போது விதி நம் கால்களில் குத்துவதற்காக ஏதேனும் ஒரு முள்ளை கண்டிப்பாக தூவி நம்மை சோதிக்கும் என்று சொல்வார்கள்.
நீ உடைந்து போவாயா அல்லது இன்னும் வலிமையாவாயா என்று. ரம்யாவின் வாழ்க்கையிலும் இப்போது ஒரு நிதானம் வர தொடங்கி இருந்தது. அவளது அந்த சிறிய தள்ளுவண்டி கடை நெடுஞ்சாலையில் பிரபலமாகி இருந்தது. ஒவ்வொரு நாளும் காலையில் அவள் புதிய உணவை சமைப்பாள். மதிய வேளையில் கடையை அழகாக்குவாள் மற்றும் மாலையில் நூற்றுக்கணக்கானோரின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு வீடு திரும்புவாள். ராமுவும் தினமும் வருவார், உதவி செய்வார், தைரியமூட்டுவார். அவர் இப்போது அவளுக்கு வெறும் ஒரு வாடிக்கையாளர் மட்டுமல்ல, மாறாக ஒரு உண்மையான தோழனாக மாறியிருந்தார். எந்த ஒரு வார்த்தையும் இன்றி, எந்த ஒரு உரிமையும் கொண்டாடாமல். ஒரு நாள் மதிய வேளையில் தள்ளுவண்டி கடையின் அருகே கூட்டம் அதிகமாக இருந்தபோது ரம்யாவின் கிராமத்தைச் சேர்ந்த சில பெண்கள் அங்கே வந்து சேர்ந்தனர். அவர்கள் தங்களுக்குள் முணுமுணுத்து கொண்டே, பாருடி, இளவயது விதவை ஒரு தொழிலை தொடங்கிட்டா, லாரி டிரைவர்களுக்கெல்லாம் அண்ணி ஆயிட்டா, பணம் சம்பாதிக்க நல்ல வழியை கண்டுபிடிச்சிருக்கா இவள் என்றனர். ரம்யா இதை கேட்டாள், ஆனால் அமைதியாக இருந்தாள். இப்போது அவளுக்கு இந்த ஏச்சு பேச்சுக்கள் பழக தொடங்கியிருந்தன. ஆனால் கிராமத்து மக்களின் நாவில் பற்றிய நெருப்பு மிக விரைவில் புகுந்த வீட்டின் காதுகளுக்கு எட்டிவிடுகிறது. அன்று இரவு அவள் உணவை சுருட்டி கொண்டு வீடு திரும்பிய போது புகுந்த வீட்டின் கதவு பலமாக திறக்கப்பட்டது. அவளுக்கு முன்னால் அவளது 3 கொழுந்தன்களும் மாமனாரும் நின்று கொண்டிருந்தனர். மாமனார் ஆத்திரத்துடன், நீ நாள் முழுவதும் அங்கே சாலையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கிராமம் முழுவதும் நம்முடைய மானத்தை மண்ணில் மிதித்து விட்டாய் நீ என்றார். ரம்யா பதற்றத்துடன், நான் வெறும் சாப்பாடுதான் விற்கிறேன் என்றாள். சாப்பாடா? இல்லை, வேறு ஏதாச்சும் விற்கிறாயா? நீ லாரி டிரைவர்களுடன் நட்பு வைத்துக் கொண்டிருப்பதாக மக்கள் பேசுகிறார்கள். உனக்கு பணம் மட்டும்தான் சம்பாதிக்க வேண்டும் என்றால் கிராமத்திற்குள்ளேயே வேலை செய்ய வேண்டியது தானே. அங்கே நெடுஞ்சாலையில் ஏன் போய் நிற்கிறாய் என்று கொழுந்தன்களில் ஒருவன் கேட்டான். நீ நம்முடைய பரம்பரை மானத்தையே கப்பலேற்றி விட்டாய். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு சாலையில் போய் நிற்கிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லை என்றான். ரம்யாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஆனால் அவள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, என் கணவர் உயிரோடு இருந்தபோது நீங்கள் யாரும் அவருக்கு ஒருபோதும் துணையாக நிற்கவில்லை. இன்று அவர் இல்லாத போது நான் பட்டினியால் சாக வேண்டுமா, இல்லை பிச்சை எடுக்க வேண்டுமா? நான் உழைத்துதான் சாப்பிடுகிறேன், எந்த தப்பும் செய்யவில்லை என்றாள். மாமனார் கத்தினார், உனக்கு வாய் ரொம்ப நீண்டு விட்டது. நாளை முதல் நீ அந்த கடைக்கு சென்றால் விளைவு நல்லதாக இருக்காது என்றார். ரம்யா மௌனமாக தன் அறைக்கு சென்றாள். சுவரில் சாய்ந்து அமர்ந்தாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் நின்றபாடு இல்லை. உண்மையிலேயே மரியாதையான ஒரு வாழ்க்கையை வாழ்வது இவ்வளவு கடினமானதா என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். அடுத்த நாள் காலையில் அவள் மீண்டும் தள்ளுவண்டியை எடுத்துக்கொண்டு நெடுஞ்சாலைக்கு சென்றாள். அங்கே ராமு நின்று கொண்டிருந்தார். அவர் ரம்யாவின் முகத்தில் இருந்த சோகத்தை கண்டு, என்ன ஆச்சு, முகம் சரியில்லையே என்று கேட்டார். ரம்யா நடந்த அனைத்தையும் விவரித்தாள். புகுந்த வீட்டினரின் பேச்சுக்கள், ஏச்சுக்கள் மற்றும் மிரட்டல்கள் அனைத்தையும் கூறினாள். ராமு சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் கூறினார், பார் ரம்யா, இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் நீ வீழ்வதை பார்த்து சந்தோஷப்படுபவர்கள், மற்றொருவர் உன்னை தூக்கி விடுவதற்காக கரம் நீட்டுபவர்கள். உன்னுடைய குடும்பத்தினர் முதல் வகையைச் சேர்ந்தவர்கள். நீ இப்போது உன்னுடைய காலடிகளை பின்னோக்கி வைத்தால் அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். அன்று ரம்யா தன் கடையை முழு தன்னம்பிக்கையோடு நடத்தினாள். கூட்டம் வந்தது, சாப்பாடு விற்றது. அவளது கண்களில் பயத்திற்கு பதிலாக ஒரு விசித்திரமான மன உறுதி தென்பட்டது. ஆனால் நல்ல நாட்கள் வரும்போது கெட்ட மனிதர்களின் நிம்மதியும் கெட்டுவிடுகிறதல்லவா? 3 நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் மாலை அவள் கடையை சுருட்டி கொண்டிருந்த போது கிராமத்திலிருந்து அவளது 3 கொழுந்தன்களும் அங்கே வந்தனர். அவளுக்கு துணையாக ராமு அங்கிருக்க கூடாது என்பதற்காக யாரோ ஏற்கனவே அவரை நெடுஞ்சாலையிலிருந்து திசை திருப்பி வேறு பக்கம் அனுப்பியிருந்தனர். கொழுந்தன்கள் மூவரும் எதுவும் பேசாமல் தள்ளுவண்டியை பிடித்து அப்படியே தலைகீழாக கவிழ்த்தனர். பாத்திரங்கள் சிதறின. காய்கறி மசால் தரையெங்கும் கொட்டியது. மக்கள் கூட்டம் கூடியது. ஒருவன், பார்த்தாயா, நாங்கள் வேண்டாம் என்று தடுத்தோம், ஆனாலும் இவள் இங்கே வந்துவிட்டாள் என்றான். மற்றொருவன் கத்தினான், இந்த தொழிலை இத்துடன் மூடிவிடு, இல்லையென்றால் விளைவு மோசமாக இருக்கும். ரம்யா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவள் எதிர்க்க முயன்றாள். ஆனால் யாருமே அவளது பேச்சை கேட்கவில்லை. அந்த தள்ளுவண்டி அங்கே உடைந்த நிலையிலே கிடந்தது. அவள் தரையில் அமர்ந்து விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அதே நேரத்தில் ராமுவின் லாரி அங்கே திரும்பி வந்தது. இந்த நிலையை பார்த்த அடுத்த கணமே அவர் ஓடி வந்தார். தள்ளுவண்டியை நிமிர்த்தினார். பாத்திரங்களை சேகரித்தார். ரம்யாவை பார்த்தபோது அவரது கண்களில் கோபமும் இருந்தது, அதே வேளையில் வலியும் இருந்தது. யார் இதை செய்தது என்று அவர் கேட்டார். ரம்யா மெதுவாக, வீட்டினர்தான் என்றாள். ராமு ரம்யாக்கு முன்னால் முழங்காலிட்டு அமர்ந்து, இல்லை ரம்யா, இந்த தள்ளுவண்டி உடையலாம், பாத்திரங்கள் சிதறலாம், ஆனால் உன்னுடைய துணிச்சலை மட்டும் ஒருபோதும் உடைந்து போக விட்டு விடாதே.
நீ இப்போது தனி ஆள் இல்லை என்றார். ரம்யாவின் கண்ணீர் அவரது வார்த்தைகளில் கரைந்தது. முதன்முறையாக ஒருவரின் கண்களை பார்த்து அவள் உணர்ந்தாள். இந்த மனிதர் வெறும் பேச்சளவில் மட்டும் துணையாக இல்லை, நிஜமாகவே தனக்காக துணிந்து நிற்கிறார் என்று. ஆனால் விவகாரம் இத்துடன் முடிந்து விடவில்லை. கொழுந்தன்கள் அடுத்த நாளே கிராமத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். எங்கள் வீட்டு மருமகள் சாலையில் அசிங்கமான காரியங்களை செய்கிறாள், லாரி டிரைவர்களுடன் தவறான தொடர்பு வைத்திருக்கிறாள் என்று. போலீசார் வந்தனர். ரம்யாவை மிரட்டி உருட்டினர். உனக்கு திமிர் ரொம்ப அதிகமாகிவிட்டது, உன்னை காவல் நிலையத்திற்கு கூட்டிச் செல்லட்டுமா என்றனர். அந்த நேரத்தில் ராமு மட்டும் அங்கிருக்கவில்லை என்றால் ரம்யா ஒருவேளை முற்றிலும் உடைந்தே போயிருப்பாள். ராமு குறுக்கே வந்து, இந்த பெண் மரியாதையான முறையில் சாப்பாடு விரிக்கிறாள், அதை நாங்களே நேரில் பார்த்திருக்கிறோம், யாராவது பொய் சொன்னால் நான் சாட்சி சொல்வேன் என்றார். இருப்பினும் போலீசாரின் மிரட்டல்களும் கிராமத்து வதந்திகளும் ரம்யாவின் மனதை ஒடித்து போட்டிருந்தன. 3 நாட்களாக அவள் தண்ணல் வண்டியை எடுத்துக்கொண்டு நெடுஞ்சாலைக்கு செல்லவில்லை. ராமு தினமும் வருவார். ஆனால் அவள் அங்கே இல்லாததை கண்டு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வார். 3வது நாள் அவர் அவளது அறைக்கு சென்றபோது ரம்யா ஒரு மூலையில் ஒடுங்கி அமர்ந்திருப்பதை கண்டார். உடைந்த தள்ளுவண்டி ஒரு பக்கமாக கிடந்தது. முகத்தில் சோர்வு, கண்களில் தோல்வி. இனி என்னால் முடியாது ராமு, இந்த மனிதர்கள் என்னை வாழ விடமாட்டார்கள் என்றாள். அவளது குரலில் உள்ளுக்குள் இருக்கும் அந்த வலி துடித்தது, ஆழமாக ஊடுருவி கொண்டிருந்தது. ராமு சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். பின்னர், சரி, இந்த இடம் உன்னை வாழ விடவில்லை என்றால் வா, நாம் இடத்தை மாற்றிவிடலாம் என்றார். ரம்யா வியப்புடன், என்ன சொல்கிறாய் என்றாள். ராமு புன்னகைத்தார். நான் 2-3 நாட்களில் திரும்பி வருகிறேன், அப்புறம் பார் என்றார். 3 நாட்களுக்கு பிறகு ராமு தன் லாரியை எடுத்துக்கொண்டு அருகே உள்ள ஒரு பழைய சாலைக்கு சென்றார். அங்கே ஒரு உணவகம் பல மாதங்களாக பூட்டி கிடந்தது. அவர் அதன் உரிமையாளரிடம் பேசி அதை வாடகைக்கு எடுப்பதற்கான ஏற்பாடுகளை முடித்தார். பின்னர் ரம்யாவை அங்கே வரவழைத்து, பார், இனிமேல் இதுதான் உன்னுடைய இடம். இங்கே கிராமத்து மக்களும் இருக்க மாட்டார்கள், அவர்களின் ஏச்சு பேச்சுக்களும் இருக்காது. வெறும் இந்த சாலை, சமையல், அப்புறம் உன்னுடைய பெயர் மட்டும்தான் என்றார். ரம்யாவின் கண்கள் பணிந்தன. அவள் வானத்தை பார்த்து, ஜஸ்விந்தர், நீ உயிரோடு இருந்திருந்தால் ஒருவேளை இப்படிதான் செய்திருப்பாய். ஆனால் நான் கேட்காமலேயே எனக்காக துணையாக நிற்க ஒருவரை கடவுள் அனுப்பி வைத்திருக்கிறார் என்று நினைத்து கொண்டாள். ராமுவும் அவளது தோழர்களான சில ஓட்டுநர்களும் சேர்ந்து அந்த பழைய உணவகத்தை சுத்தம் செய்தனர். பாத்திரங்களை சேகரித்தனர். சமைப்பதற்கான இடத்தை அழகுபடுத்தினர். சில நாட்களிலேயே ரம்யா உணவகம் தொடங்கப்பட்டது. இப்போது அவள் சாலையோரத்தில் பயந்து ஒடுங்கி நின்ற பெண் அல்ல, ஒரு உணவகத்தையே நடத்தக்கூடிய தன் சொந்த காலில் நிற்கும் ஒரு சுயசார்புடைய பெண்ணாக மாறியிருந்தாள். எல்லாவற்றையும் விட முக்கியமாக இப்போது அவள் யாருக்கும் பயப்படவில்லை. சில நேரங்களில் நாம் எல்லாம் சரியாக செல்ல தொடங்கிவிட்டது என்று நினைக்கும் போதுதான் வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய சோதனையை தரும். ரம்யாவின் வாழ்க்கையிலும் இப்போது ஒரு புதிய விடியல் பிறந்திருந்தது. அந்த பழைய உணவகத்தை அவள் மீண்டும் சீரமைத்த போது சிதைந்து போயிருந்த தன் வாழ்க்கையையும் அவள் மீண்டும் ஒரு வடிவத்திற்கு கொண்டு வந்தாள். ரம்யா உணவகம் இப்போது லாரி ஓட்டுநர்கள், உள்ளூர் மக்கள் மற்றும் வழிபோக்கர்களிடையே மிகவும் பிரபலமாகி இருந்தது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து அவள் சமைப்பாள், புன்னகையுடன் வாடிக்கையாளர்களை வரவேற்பாள். மாலையில் உணவகத்திற்கு வெளியே அமர்ந்து மறையும் அந்தி பொழுதை ரசிப்பாள். அந்த மறையும் சூரியன் அவளுக்கு ஜஸ்வீந்தரின் நினைவையும் தந்தது. அதே வேளையில் ராமுவின் பாசத்தின் அன்பையும் உணர்த்தியது. இப்போது ராமுவால் தினமும் வர முடியவில்லை. ஏனென்றால் ரம்யாவின் உணவகம் அவரது லாரி செல்லும் பாதையிலிருந்து 30-40 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. அவர் ஆரம்பத்தில் 10-15 நாட்கள் தினமும் வந்து போய் கொண்டிருந்தார். பின்னர் அவரது வேலை நேரம் மாறியதால் 10-12 நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்து அவளை பார்த்து சென்றார். ஒவ்வொரு முறையும் வந்ததும் உணவகத்திற்கு வெளியே லாரியை நிறுத்தி, அண்ணி, சாப்பாடு தயாரா என்று கேட்பார். அதற்கு ரம்யாவும் புன்னகைத்து கொண்டே, அண்ணா, உங்களுக்காக சாப்பாடு எப்போதும் தயாராகத்தான் இருக்கும் என்று பதிலளிப்பாள். மெல்ல மெல்ல இருவருக்கும் இடையே எந்த ஒரு பகட்டும் இல்லாத, எந்த ஒரு பயமும் இல்லாத ஒரு உறவு மலர தொடங்கியது. அதில் ஒரு சொல்லாத புரிதலும் ஆழமான நம்பிக்கையும் மட்டுமே இருந்தது. ஆனால் கதையின் உண்மையான புயல் இப்போதுதான் வரவிருந்தது. ஒரு நாள் திடீரென்று ராமுவின் போன் சுவிட்ச் ஆஃப் ஆனது. அவர் உணவகத்திற்கும் வரவில்லை. மற்ற ஓட்டுநர்கள் மூலமாகவும் அவரை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. முதலில் ரம்யா ஒருவேளை அவரது லாரி செல்லும் பாதை மாறியிருக்கலாம் என்று நினைத்தாள். ஆனால் 1 மாதம் கடந்தும் அவரை பற்றிய எந்த தகவலும் கிடைக்காததால் அவளது இதயத்தில் பதற்றம் அதிகரிக்க தொடங்கியது. இரவில் உணவகத்தின் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு அவள் அடிக்கடி வானத்தை பார்த்து யோசிப்பாள். ஒருவேளை அவர் என்னை விட்டு தூரமாக சென்று விட்டாரா, அவர் இனி திரும்பி வரமாட்டாரா என்று.
அவளே நேரடியாக பீகாருக்கு சென்று அவரை தேட விரும்பினாள். ஆனால் அவளுக்கு ராமுவின் கிராமம் எது என்று கூட தெரியாது. இப்படியே ஒரு வருடம் உருண்டோடியது. ரம்யாவின் உணவகம் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. வாழ்க்கையும் அதன் போக்கில் சென்று கொண்டிருந்தது. ஆனால் அவளது இதயத்தின் ஒரு மூலை ராமுவின் இழப்பால் எப்போதும் வெறிச்சோடியே இருந்தது. பின்னர் ஒரு நாள் உணவகத்திற்கு ஒரு அந்நிய மனிதர் வந்தார். அவர், உங்களுக்கு ராமுவை தெரியுமா என்று கேட்டார். ரம்யாவின் இதய துடிப்பு வேகமானது. கண்களில் ஒரு மெல்லிய பொலிவும் பயமும் ஒரே நேரத்தில் தோன்றின. ஆம், தெரியும். அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்றாள். அந்த மனிதர் ஒரு பெருமூச்சு விட்டு, அவர் சிறையில் இருக்கிறார் என்றார். ரம்யா அப்படியே கல்லை போல உறைந்து போனாள். என்ன, சிறையிலா? ஆமாம், பீகாரில். அவர் தன் அக்கம் பக்கத்து வீட்டு பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ரம்யாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் நடுங்கும் குரலில், இல்லை, இது பொய். ராமு ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டார். எனக்கு அவரை பற்றி தெரியும். பெண்களை அவரை விட சிறந்த முறையில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்றாள். அதற்கு அந்த மனிதர், அவர் சிறையிலிருந்து ஒரு செய்தி அனுப்பியுள்ளார். உங்களால் ஏதேனும் உதவி செய்ய முடிந்தால் செய்ய சொன்னார். அவருக்கென்று ஆதரவாக யாரும் இல்லை என்றார். ஒரு நொடி கூட தாமதிக்காமல் ரம்யா, ஆம், என்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் நான் கண்டிப்பாக செய்வேன் என்றாள். சில நாட்களுக்கு பிறகு அவள் முதன்முறையாக தன் கிராமத்திலிருந்து 100கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பீகார் மண்ணில் கால் பதித்தாள். தர்பங்கா சிறையின் வெளியே அவள் நின்று கொண்டிருந்தாள். இதயத்தில் பயம் இருந்தது. ஆனால் காலடிகளில் ஒரு விசித்திரமான உறுதிப்பாடு இருந்தது. பார்வையாளர்கள் சந்திக்கும் அறைக்கு ராமுவை அழைத்து வந்தபோது அவளை அங்கே கண்டதும் அவரால் தன் கண்களை நம்ப முடியவில்லை. அவரது கண்களில் ஆச்சரியம், நிம்மதி மற்றும் வலி என அனைத்தும் கலந்திருந்தன. ரம்யா, நீயா? ரம்யாவின் கண்கள் கலங்கின. நீங்கள் எந்த தப்பும் செய்யவில்லை என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் நான் வந்திருக்கிறேன். ராமு அழுது கொண்டே, நான் எதுவும் செய்யவில்லை ரம்யா. சத்தியமாக அவர்கள் என் மீது பொய் வழக்கு தொடர்ந்துள்ளனர். நான் இதில் மாட்டிக்கொண்டேன் என்றார். ரம்யா அவரது கைகளை பற்றி கொண்டாள். நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் உயிரோடு இருக்கும் வரை நீங்கள் தனியாள் இல்லை. அவள் அங்கிருந்தபடியே வழக்கறிஞர்களிடம் பேசினாள். பணத்தை சேர்த்தாள். உணவகத்தின் சேமிப்பிலிருந்து சில தொகையை எடுத்தாள். கொஞ்சம் கடன் வாங்கினாள். ஜாமீன் எடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து சாட்சிகளையும் திரட்டினாள். இந்த வழக்கு நீண்ட காலம் நீடித்தது. ஆனால் ரம்யா ஒரு நாள் கூட தன் பாதையிலிருந்து பின்வாங்கவில்லை. அவள் சில வாரங்களுக்கு ஒரு முறை பீகாருக்கு செல்வாள். நீதிமன்ற தவணைகளுக்கு ஆஜராவாள். அதே வேளையில் உணவகத்தின் வேலையையும் கவனித்துக் கொள்வாள். பகலில் சமைப்பது, இரவில் நீதிமன்ற ஆவணங்களை சரிபார்ப்பது, இதுவே அவளது தினசரி வாடிக்கையாக மாறியது. இறுதியாக நீதிமன்றத்தில் அந்த நாளும் வந்தது. ராமு மீதான பொய் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டார். நீதிபதி எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்லை. சாட்சிகளின் வாக்குமூலங்களும் ஒத்துப்போகவில்லை. எனவே குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதி என்று தீர்ப்பளித்தார். சிறைக்கு வெளியே ராமு வந்தபோது ரம்யா ஏற்கனவே அவருக்காக காத்து கொண்டிருந்தாள். ராமு அவளை பார்த்தார். அந்த பார்வையிலேயே எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். அவர் ஓடி வந்து முதன்முறையாக ரம்யாவை அன்பாக பிடித்து கொண்டார். நீ என்னை கைவிட மாட்டாய் என்று எனக்கு தெரியும் என்றார். ரம்யாவின் கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக வழிந்தது. ஏனென்றால், எனக்கு உங்களை புரிந்து கொள்ள முடியும் ராமு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் என்னை ஒரு தவறான பார்வையோடு தான் பார்த்தார்கள். ஆனால் நீங்கள் மட்டும்தான் எனக்கு மரியாதையையும் நம்பிக்கையும் கொடுத்தீர்கள் என்றாள். ராமுவின் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ரம்யா, நானும் உன்னை என் இதயபூர்வமாக நேசித்தேன். ஆனால் ஒருபோதும் என்னால் அதை சொல்ல முடியவில்லை. எங்கே நீ தவறாக நினைத்து விடுவாயோ என்ற பயம் எனக்குள் இருந்தது என்றார். ரம்யா லேசான புன்னகையுடன் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு, நானோ நீங்கள் என்னை அந்த பார்வையில் பார்க்கவே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தேன் என்றாள். இருவரும் சிரித்தனர். ஆனால் அந்த சிரிப்பு பல வழிகளை கடந்து வந்திருந்தது. ஏச்சு பேச்சுக்கள், சமூகம், குற்றச்சாட்டுகள், பசி மற்றும் சிறைவாசம் என ஒரு நீண்ட கடினமான பயணத்தை கடந்து தொடங்கிய இந்த கதை 2025ஆம் ஆண்டில் ஒரு புதிய திசையை எட்டியது. இப்போது ரம்யா உணவகம் என்பது வெறும் ஒரு உணவகம் மட்டுமல்ல, அது சிதைந்து போயிருந்த இரு உயிர்களின் உழைப்பு, நம்பிக்கை மற்றும் அன்பின் அடையாளமாக மாறியிருந்தது. ரம்யாவும் ராமுவும் இப்போது இணைந்து அந்த உணவகத்தை நடத்தி வருகிறார்கள். லாரி ஓட்டுநர்கள் இப்போது அவர்களை கணவன் மனைவியாக பார்க்கிறார்கள். கிராமத்து மக்களின் வாயும் இப்போது அடைபட்டு போனது. ஏனென்றால் ரம்யா இப்போது யாருடைய தயவிலும் வாழவில்லை, தன் சொந்த உழைப்பால் வாழ்கிறாள். நண்பர்களே, ரம்யா மற்றும் ராமுவின் கதை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்னவென்றால், மரியாதையான ஒரு வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. ஆனால் அது சாத்தியமற்றதும் இல்லை, நம்முடைய துணிச்சல் உண்மையானதாக இருந்தால்.
இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.